நபிகள் நாயகம் மக்கமா நகரிலே கஅபத்துல்லாஹ்வோடு ஒட்டி உட்கார்ந்திருக்கிறார்கள், இல்லாவிட்டால் தொழுது கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் கஅபத்துல்லாஹ்வோடு தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒரு சஹாபி ஓடி வந்தார். இந்த சஹாபிக்கு பேரு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். வேகமாக ஓடி வந்தார். வந்து யா ரசூலல்லாஹ், நீங்கள் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடாதா? இந்த குஃபார்களுடைய அராஜகம், இவர்களுடைய அநியாயம், இவருடைய அட்டூழியங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகுது. இவர்கள் எல்லாம் வரம்பு மீறி செயல்படுகிறார்களே. நீங்கள் தொழுகும் பொழுது ஒட்டகத்தை குடலை கொண்டாமல் உங்கள் மீது போடுகிறார்கள். நீங்கள் நடந்து போனால் உங்களை கேலி கிண்டல் செய்கிறார்கள். உங்களை அவர்கள் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுகிறார்கள். இந்த அநியாயத்திற்கும் இந்த மனம் முறிவுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி நீங்க வைத்திடக்கூடாதா என்று அவர்கள் பெருமானாரிடத்தில் கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்பாவே, அவர்கள் அப்படித்தான் செய்வார்கள். அவர்கள் சண்டையிடுவார்கள், குழப்பங்களை உண்டாக்குவார்கள், வீண் சிதனாக்களை உண்டு பண்ணுவார்கள். அவர்களுடைய குழப்பே அதுதான். அவர்கள் வழி கெட்டவர்கள், வழி கெடுத்துக் கொண்டுதான் இருப்பார்கள். அவர்களுக்கு நிகராக நாமும் சண்டையிட்டுக் கொண்டால், நாமும் வேட்டிகளை மடித்துக் கொண்டு அவர்களோடு சண்டையிட்டால் அவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். நாம் நேர்வழி காட்டுவதற்காக வந்திருக்கிறோம். நாம் நேர்வழியானவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் அவர்களுக்கு ஒருபோதும் வழிகேடுகின்ற அளவுக்கு வாழ்க்கை நாம் வாழ்ந்து விடக்கூடாது. அப்பா, பொறுமையாக இரு, சகித்துக்கொள். அல்லாஹ் ஒரு நாள் இதற்கு நல்ல தீர்வை முடிவை தருவான் என்று ஜாஹிலியாவுடைய காலத்தில் குஃபார்களுடைய அநியாயங்கள், அட்டுழியங்கள் தலைக்கு மேல் தலைவிரித்து தாண்டம் ஆடி அந்த காலத்தில் பெருமானார் பொறுமை என்ற கிரீடத்தை தானும் கடைபிடித்தார்கள். அருமை சஹாபாக்களுக்கும் சொல்லி தந்தார்கள். ஒருவேளை அந்த சஹாபி வந்து சொல்லுகின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆமா அப்பா, நீ சொல்வது சரியாகத்தான் இருக்கிறது. இந்த குஃபாருடைய அநியாயம் அக்கிரமம் அதிகரிச்சிருச்சு. இவர்களை ஒரு வழி பண்ணாமல் விடக்கூடாது. இவர்களுக்கு ஒரு நல்ல முற்றுப்புள்ளி வைக்கணும் என்று சொல்லி பெருமானாரும் அந்த சஹாபியோடு கை கோர்த்திருந்தார். வரலாற்றிலே பெருமானார் மீது ஒரு கருப்புள்ளி விழுத்திருக்கும் நாயகம். பெருமானாருடைய அப்பழுக்கற்ற வாழ்க்கை, வெண்மையான வாழ்க்கையில ஒரு கரை படிந்திருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம் முழுக்க முறிவுகள் ஏற்பட்டாலும், முறித்து வாழக்கூடிய சூழ்நிலைகள் யார் உண்டு பண்ணினாலும் அது அப்படியே நாயகம் சுமூகமாக மாற்றி விடுவார்கள். அது அப்படியே நாயகம் புரிந்து வாழக்கூடிய, கொல்ல வருபவர்களையும் சதி திட்டங்கள் செய்யக்கூடியவர்களையும் பெருமானார் சிந்திக்க வைத்தார்கள். வரலாறு தெரியும் உங்களுக்கு. பெருமானாரை வெட்டுவதற்காக பறந்து வந்தவர் தான் உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். நாயகம் அவர்களை புரிய வைத்தார்கள்.